வீரன் அஸ்தர் குலத்திற்கெல்லாம் அதிபதியான வீரன் சட்டமாய் தென்பொதிகை வாழும் சங்கரன் அளித்த மைந்தன் சட்டமாய் தென்பொதிகை வாழும் சங்கரன் அளித்த மைந்தன் துஷ்டரை அடக்குகின்ற சொரிமுத்தையன் வாசல் வாழும் ஆமோ துஷ்டரை அடக்குகின்ற சொரிமுத்தையன் வாசல் வாழும் ஆமோ பட்டன் மேல் வரவு பாட பார் மகளே காப்புகாமே அண்டர்கள் துயரம் தீர யோத்திமான் நகரில் வந்து பிறந்தோ அண்டர்கள் துயரம் தீர யோத்திமான் நகரில் வந்து பிறந்தோ கண்டகாரணியும் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டன் கையிலேந்தோம் பண்டரி போட்டும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வேதத்தில் வீட்டிருப்பவள் என் விமலை கமலவாணி அம்மா வேதத்தில் வீட்டிருப்பவள் என் விமலை கமலவாணி அம்மா உன் பாதத்தை நம்பினவர்களுக்கு பரிசு தந்தருள் வாதிப்பா சூதட்ட மனசுடனே சுந்தர உருவாகவே தோண்டி நின்று சூதட்ட மனசுடனே சுந்தர உருவாய் தோண்டி நின்று சீரட்ட வழங்கினால் என் சிந்தையில் வந்திருந்து செப்புவாயே விகிடதகிடதோன மனமோடொழுகவே விகிடதகிடதோன வெற்றிவடி வேல் முருகா வேல் முருகையா வெற்றிவடி வேல் முருகா வேல் முருகையா
படைப்பேன் நான் அடைக்கலமா திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவசண்முகா திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் சீரை மீளக வேல்முருகா வைத்தார் எங்கள் ஆறு பேரங்க படிக்க வைத்தார் எங்கள் ஆறு கோவலம் பொருந்தீட பால சுப்பிரமணியங்க கோவலம் பொருந்தீட துணை நமக்கே குணமோடு வடிக்க வைத்தாரு பேரங்க கோவளம் பொருந்திய பால சுப்பிரமணிய குருவாதம் துணை சுவாமி ஆதியில வேதனாத ஆதியில வேதனாத மேளத்தில் ஆடுமை நாங்கள் வாடு ஹரி ராமா ராமா
தாய கலை மகளை அம்மா மகளே மகளே அரசனுட தாய மலை மகளே அரசனோட திருமகளே தாய கலை மகள மலை மகளே அரசன் திருமகள் மகளே மரியா அம்பிகையே வேண்டுமாமாங்கே முட்டி நான் நான் உணர்ந்தோ தடுமாறு வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் மாறாமல் குரலும் அங்கிடாமல் உணர்ந்திடாமல் நிலையும் நாவிலை விளையுவாங்க விளையாட வேண்டும் வேலைக்கு மனமிறங்கி இசைக்கருள வருவாயம் ஐந்தெழுத்த ஓரெழுத்த அருள் புரிய வேணும் எழுத்த ஓரெழுத்த மகன கலை மகளே மகன கலை மகளே எனக்கருள வருவாயமோ சாமி அரக்கர்கள கர்வரு தாங்க கர்வரு ராம ரகுராம சிறை மணவா சிறையுட ஸ்ரீராம சண்டிர சிறுவனுக்கு வந்தருள் வாசலையா கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கினி வந்தருள் வாகா ராமா குழந்தைக்கு வந்தருள்வா ஐயா எந்தன் குல தேவத தேவதையோங்கே மாடங்குழல் மாடல்கே மாடக்கார தலவை மாடல்கே நீர் வாங்கா மாட தலவமா மாடாங்கா காக்க வேண்டும் ஐயாங்க ஆயிரத்தெட்டு மாடல் கோங்கே நாவி தலவமா மாடாங்கே நாவி மாடாங்கே எனக்கு வந்தருள் வந்தருள் வாங்கா ஆயனங்க அம்பிகைய அம்பிகையே எனக்கு வரந்தருவா மறந்தருவாங்கே ஆதினமலை ஐயனார ஐயனாரே எனக்கு வரந்தருவா மறந்தருவாங்கே பாப்பாங்குள நகரத்தில நகரத்திலே அவர்குல சமுதாயத்தில் சமுதாயத்திலே உலகருக்கும் தேவதைய ரொம்ப நல்ல காமாஜே அதைக்கருள வருவாயம் ஏகாம்பர ஈஸ்வரர் எனக்கருள வேண்டும் அரசி மகன் தவசினால் நினைந்த பெருமாளே சிறுவனுக்கு வரம் தருவாங்க பிரமவிடம் பிறந்தவள் பேராண்ட ஈஸ்வரியா பேச்சு பிரமராஜுதையே இலக்கினி வரம் தருவாங்க பேச்சு வெட்ட திருமகனே ஒண்டிக்கல்ல இருளப்பனே ஒளிமரவானவரே மனவாதில வரம் தருவாங்க விளக்கில் பிறந்த பிள்ளை ஆண்டி சுடரோளில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி கருள வேண்டும் ஆதியில தர்க்கராஜா ஆதியில தளவாய் மாட்டு முகம் கொண்ட தெய்வம் நல்ல மாட சுவாமி ஐயோ நாவதில வரம் தருவாங்க ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அதிகாரம் தளவாய் மாடாங்க தலக மாட சுவாமி ஐயா காக்க வேண்டும் ஐயா
மாட சுவாமி ஐயோ பாலனுக்கு வரம் தருவாங்க பன்றி மாடத்தி அம்பிகையே கருள வருவாயம்மா முத்துப்பட்டாங்க அடியனுக்கு வரம் தருவாங்க தும்மக்கா தும்மக்காளே புதல்வனுக்கு வரம் தருவாங்க காட்டவராய சுவாமியையோ காட்டவராய சுவாமி ஐயா கதைக்கருள ஐயாக பட்டனோட கதைகள் வாட கதைகள் வாடே பட்டனோட கதைகள் வாட கதைகள் வாட நீ வரம் தருவார் நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழோ நாடு மழை பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு மஞ்சள் போக்குநாடு திருவாச்சி மலரும் நாடு பலகை விளாமரங்கள் பழுத்தோங்கி செழிக்கும் நாடு ஒரு களங்காடு திருளக்கு நெல் விளையும் கிளிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடும் பசுக்களும் புலிகளும் பசுக்களும் புலிகளும் ஓர் படித்துறையில் பசங்களும் மொழிகளும் வாசுகளும் புலிகளும் படித்துறையில் நீரரும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடும் கொண்டும் அடைதுரப்பாரணம் கொண்டு நெல் விளைப்பாறு கொண்டும் அடைதிரப்பாறு சொரணம் கொண்டு நெல் விதை வயலல்ல நெல் விளை வரப்பெல்லாம் பழுத்துதீரும் அறுத்து வந்த தாளாதியில ஐங்கடந்த கூடு கட்டும் கூடு கட்டி முட்டையிடும் கூடாது ஜன்னல் என்றோ ஆணை கட்டி போரடிக்கும் அசையாது ஜன்னல் குதிரை கட்டி போரடிக்கும் குதியாது அங்க குதியாது போரடிக்கோங்க குவியாதே யானை கட்டி போரடிக்கும் அசையாது ஜன்னல் என்றோ அத்தி விளபூச்சொரியும் அத்தி விளபூச்சொரியும் அழகான நாடதுலாக என்ன அழகான ஆணை கட்டி போரடிக்க கூடிய அழகு திருநாடு அழகு திருநாடு ஆணை கட்டி போரடித்தாலும் அசையாது ஜன்னல் என்பார்கள் சொல்வார்கள் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன என்ன ஐயா ஆணை கட்டி போரடிக்கும் அசையாது ஜன்னல் என்பார்கள் சொல்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன ஒரு ஜன்னலில் கொண்டு போய் ஆணையை கட்டி போட்டிருப்பாங்க பார்த்துக்கோ அந்த அசையாதான் ஓஹோ அதுதான் ஆணை கட்டி போரடிக்கும் அழகான நாடு ஆமா அது எந்த நாடு தெரியுமா என்ன நாடு ஐயா வடக்க வடநாடு வடக்க வடநாடு வடநாடு தேசத்தில் மாயபுரம் கும்பகோணம்
மறுகடையூர் பக்கத்தில வேதியர் வாழுநாள் வேதியர்கள் வாழுநாள் அந்த ஆரிய நாடலில ஆரிய நாடதிய யாரெல்லாம் வாழ்ந்துவார் வடக்கே வடநாடு ஆரிய நாடு பார்த்துக்கோ. ஏப்பா ஆரிய நாடு ஆரிய நாடு ஆரிய நாடெல்லாம் எங்க இருக்கு? ஏப்பா வடக்கணும் மாயபுரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரிய நாடு பார்த்துக்கோ. ஆமா என்ன அங்க ஒரு ஆரிய நாடு இருக்கு. ஆமா ஆமா அந்தன வேதியர் பிராமணல் குலத்திலே பிறந்தவர்கள் தண்ணி குடிச்சுக்கோ. அப்படியே இருக்கட்டும். கூட்டம் வடக்கே வடநாடு ஆரிய நாடு தேசத்தில அந்தன பிராமணர் குலத்திலே பிறந்தவர். பிராமணர் குலத்திலே பிறந்தவருக்கும் 2 குலம் உண்டு பார்த்துக்கோ. ஏப்பா அவர்களுக்கும் அவர்களும் 2 பிரிவு இருக்காங்க. அவங்களும் 2 பிரிவு. ஆமா எப்படினா எப்படி? அதாவது பற்றுவாள் வேற. ஆமா வேதியர்கள் வேற பார்த்துக்கோ. ஆமா ஆமா பற்றுவாள் வேற, வேதியர் வேற, வேதியர்கள் வேற. ஆமா பற்றுவாள்னா யாரு? எப்பா யாரு? ஏன்னா பற்றுவாள்னா இழுத்து பட்டை அடிக்க கூடியவங்க. ஏப்பா பற்றுவாள் நல்லா ஜம்முனு. ஆமா நம்ம சிவன் கோயிலுக்கு போய் பூசை வைப்பாங்க. ஆமா சிவன் கோயிலுக்கு போய் பூசை வைக்க வாங்க பார்த்துக்கோ. ஆமா அவங்கதான் பட்டர்வாள் அந்தன வேதியர் பற்றுவாள் பார்த்துக்கோ. ஏப்பா சிவதுண்டே சிறப்புன்னு வாழ்வாங்க. ஆமா பிராமணர் குலத்திலே பிறந்த வேதியர்கள்னா யாரு? ஏப்பா அவள் நிக்க விட்டு போட்டு பாவம். அவர்தான் நம்பி வேதியர் பார்த்துக்கோ. ஆமா நம்பி வேதியர். நம்பி வேதியர்னா என்ன? பெரிய பெரிய பெருமாள் கோயிலுக்கு பூசை வைக்கக்கூடிய நம்பி வேதியர். திருமால் அண்ணா திருமால் கோயிலுக்கு அவர்தான். அவங்க நாம எப்படி போட்டிருப்பாங்க? ஆமா ஏயா எப்ப அவங்க நிக்க வச்சு அடிப்பாங்க. அவங்க வந்து இழுத்து ராமம் போடுவாங்க பார்த்துக்கோ. படுக்க போட்டு அடிப்போம், நிக்க விட்டு அடிப்போம். நட்டா போட்டு அடிப்பாங்க. நட்டா போட்டு உன்னையவா நாமத்தை ஏயா அந்தனர் குலத்திலே பிறந்தவர்கள் பட்டையடித்திருக்கக்கூடிய வேதியரானவர் சிவன் கோயிலுக்கு போய் பூசை வைப்பாங்க. ஆமா இவர்கள் நாமாதேரி நாமாச்சாரியர்கள் இழுத்து ராமத்தை போடுவார்கள் பார்த்துக்கோ. அந்தன வேதிய பிராமணர்கள் நம்பி வேதியர்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க 2 பேர்த்துக்குள்ள நல்ல வரசெலவெல்லாம் உண்டு பார்த்துக்கோ. நம்ம தும்மைக்கு போவாங்க. எல்லா சங்கதியும் கலந்துக்கிடுவாங்க. எல்லா சங்கதியும் கலந்துக்கிடுவாங்க. ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஆமா குடுக்கல் வாங்கல் கிடையாது. குடுக்கல் வாங்கல் மட்டும்தான் கிடையாது. அப்பேற்பட்ட பற்று குலத்திலே பிறந்தவர் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம்? சாமி சிவசுந்தர பட்டரோ சிவசுந்தர பட்டரோ சிவகாமி ஆட்சிய மன்னவனும் தேவியும் மன்னவனும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராக. சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. ஆரிய நாடதில கொண்டவனும் தேவியுமா உடமுடனே வாழ்ந்து வாரா. என்னை போல்
மலர்வோம் பூவுனாரும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்துவார் நகமும் சதையும் போலும் வீணையும் நாதம் போல் விருப்பமுடன் வாழ்ந்துவார் சிவசுந்தர பட்டரும் சிவசுந்தர ஆச்சி சிவகாமி சிவசுந்தர பட்டரோ ஐயா கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவார் வினையும் நாதம் போ விருப்பமுடன் வாழ்ந்துவார் நகமும் சதையும் போல நலமோடு வாழ்ந்துவார் மலையும் கடலும் போல் மனை மகிழ்ந்து வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியும் தேங்காவும் தண்ணியும் விருப்பமுடன் வாழ்ந்துவார் வாழ்ந்து வரும் நாளையில ஏர் இருக்கு மாடு இருக்கு ஏராளமா சொத்து இருக்கும் சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்து இருக்க சுத்தாலும் சுவாமி சிவசுந்தர பட்டர் சிவகாமி இருக்கு அங்க நாளும் பொண்ணு இருக்க சுவாமி பொருள் இருக்க பொன்னையால பொருள் இருக்க அப்படி பொண்ணு இருக்க பொருள் இருக்க பொன்னையால குறைவும் இல்லை மண் இருக்க மனை இருக்க மண்ணையாலும் குறைவும் இல்லை மானையாலும் தாழ்வும் இல்லை ஏராளமா சொத்தோடு ஆரிய நாடறிய சிவசுந்தர பட்டரோ சிவகாமி ஆச்சியவள் சிவகாமி ஆச்சியவள் சிறப்புடனே சிவகாமி ஆச்சியவள் சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் சிறப்புடனே வாழ்ந்து வருகிறார்கள் வருகின்றார்கள் எங்க ஏப்பா எங்க ஆரிய நாடுல ஆரிய நாடு தேசத்திலே ஆமா ஆமா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில அந்த சிவசுந்தர பட்டருக்கு என்ன வேலை? அனுதினமும் கோயில்கள்ல அனுதினமும் ஆமா கோயில்ல அந்தன பிராமணாளுக்கு என்ன சிவன் கோயில்ல சிவதலத்துல ஆமா அம்பலத்தில் அம்பலம்னா சொல்லுவாங்க. கோயிலுக்கு அம்பலம் தான் அது மலையாள தேசத்துல அம்பலம்னு பேரு. சரி நம்ம ஊர்ல மலையாளம் தெரியாதோ அவனுக்கா அம்மா மலையாளத்து குட்டியாப்பா நீ பிறவே நீ மலையாளத்து குட்டினா இப்படி இருக்க மாட்டிய. மலையாளத்தை கழிச்சு போட்டது மலையாளத்தை கழிச்சு போட்டது அது ஏதா தோல் மட்டும் வெள்ளையா இருந்ததுன்னு வை ஊர்ல ஒரு ஒருத்தரை இருக்க விட மாட்டோம். ஒருத்தரே இருக்க விட மாட்டோம். ஹலோ 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 ஆமா ஹலோ ஹலோ எல்லாம் போயிடுது. சுந்தரபட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் அவருக்கு
அவருக்கு என்ன வேலை? ஏப்பா என்ன வேலை அனுதினமும்? அனுதினமும் ஆமா அந்த சிவசுந்தர பட்டருக்கும் சிவகாமி என்ற ஆட்சியானவர்களுக்கும் ஆமா ஆட்சிக்கும் ஐயருக்கும் எப்பா ஆட்சி வீட்லயே தான் இருப்பா. ஆ, ஐயர் தான் ஒரு கோயில் விட மாட்டாரு. ஒரு கோயில் விடாம என்ன இவரு பட்ருவாள் 10 கோயில் பிடிச்சு விடுவாரு. 10 கோயில பிடிச்சு அடிக்க மணிதான். காலையில 6-5 மணிக்கு அடிக்க நைட்டு 10 மணி தான் முடியும். அப்படியா? ஆறு கால பூஜை வைக்கிறேன். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க பாத்துக்கோ. என்ன காலையில ஒரு வேளை பூஜை, எப்பா ஒருவேளை பூஜை, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு வேளை பூஜை, மதிய உணவு மதிய இடைவேளை, சாயந்தரம் ஒரு வேளை பூஜை, ஆமா அப்ப அதுக்கு அப்புறமே என்ன கருக்கல் பூஜை ஒரு வேளை பூஜை, பூஜை அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு பூஜை, ஆமா அதோட அனுப்பி வச்சிருவாங்க. நைட்டு 10 மணிக்கு ஒரு பூஜை. அதோட முடிச்சிருவாங்க. இதுதான் அந்தன வேதியருக்கு வேலை பார்த்துக்கோ. ஆமா அப்படி அந்த ஆரிய நாட்டுல ஆமையா சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளுக்கும் அப்படி சொத்தெல்லாம் சொத்து சுகமெல்லாம் ஏகபோகமா இருக்கு. ஏகபோகமா கிடக்கு. மண்ணு மனைகள் எல்லாம் ஏகபோகமா இருக்கு பாத்துக்கோ. ஆமா ஆமா மண்ணு மனைகள் இருந்தும் மனசுல ஒரு சின்ன கவலை. என்ன கவலை? ஒரு குழந்தை இல்லாத கவலை பாத்துக்கோ. ஆத்தாடி ஆத்தா அதான பெருங்கவலை. அப்படி குழந்தை வரமானது இல்லாமல் அந்த சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியா மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். ஆண்டவனின் அருளாளே ஆண்டவனின் அருளாளே 2 மாதம் குளிமர ஆண்டவனின் அருளாளே அப்படி அன்று மாதம் குளிமறந்தார் சிவகாமி ஆட்சியவா சிறப்புடனே இருப்பாளாம். சிவசுந்தர பட்டரும் மனைவியானவள் சிவகாமி ஆட்சியானவள். சிவகாமி ஆட்சியானவள் அன்று மாதம் குளிமறந்து சிவகாமி ஆட்சியானவள் 10 மாதம் முற்றும் பெற்று அழகான ஒரு பாலகனை பெற்றெடுத்தார். அப்படியே ஆட்சி ஐயா அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளையும் பெத்தெடுத்துட்டான் பாத்துக்கோ. அப்பா அவளுக்கு லாட்டரி அடிக்கணும் லாட்டரி அடிச்சத கணக்கா அம்மா அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கா. எப்பா எங்க அண்ணன் தாளக்காரன மாதிரி அம்மா ஒரே லாட்டரி தான். அவன் என்ன எத்தனை பிள்ளை பேக்க போறான்? எப்பா அவனுக்கு ஒண்ணு என்ன கெட்டுக்கடை எட்டு கூட வச்சிருப்பானியா? என்ன கீழே விழுந்தா பொறுக்குன்னு போயிருவான். கணக்குக்கு 5 பிள்ளையாச்சு. அம்மா ஊருக்கு தெரிஞ்சு 3 பிள்ளை. அம்மா ஊருக்கு தெரியாம எப்பா 2 பிள்ளை பாத்துக்கோ. அம்மா 7 அப்பா 6 பிள்ளையாப்பா 7 பிள்ளையாப்பா. இப்ப கம்பளிலே வந்து 2 வச்சாச்சு. ஐயா சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளுக்கு அவனுக்கு இன்னைக்கு ஊத்துவாக்கஞ்சிக்கு மாத்தடிதான் வீட்டுல. அடுக்கடுக்கா 6 பிள்ளையும் பெத்தெடுத்தா. ஏப்பா அடுக்கடுக்கா பெருதா 6 ஆம்பளை பிள்ளை. ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை. ஏப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. 6 வருஷத்துக்கு ஆமா 6 ஆம்பளை பிள்ளை பார்த்தா. பட்டுவாள் உழைப்பாளி மனிதம்ல. ஆமா அந்த சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியா அடுக்கடுக்கா பெத்தெடுத்த குழந்தைக்கு தான் பேர் நாமம் உடுப்பாரும். அப்பா பட்டம் குப்பா பட்டம் அப்பா பட்டம் அழகு சோமலிங்க பட்டம் சங்குபட்டன் சரவண பாட்டன் சங்குபட்டன் சரவண பாட்டு தர்க்க சோமலிங்க பாட்டன் சங்க
அப்பாப்பட்டேன் ஏப்பா குப்பாப்பட்டேன் அழகு சோமலிங்கப்பட்டேன் இப்ப சங்குப்பட்டேன் சரவணப்பட்டேன் தர்க்க சோமலிங்கப்பட்டேன் ஆண்டாலும் ஏசுவார்கள் பார்த்துக்கோ. அதனால சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளுக்கும் ஐயா இத்த உடம்புல ஆட்சிக்கு இத்த உடம்புல 7ஆவதும் பொட்ட பிள்ளைக்கு இருந்து ஆசைப்படுதா என்ன சொல்லுகிறா தெரியுமா? ஐயா எங்கனவா ராஜமன் எதமான ரஜகிலி ஆசைக்குத்தான் இருக்க ஆசைக்குத்தான் நம்ம அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை எங்க நவராஜமண்ணா எதமான ரஜகிலிய என்ன பாவனாமல் செய்தோ ஒரு பெண் குழந்தை இல்லை மன்னா ஆசைக்கு ஆணருக்கு அடுக்கலைக்கு ஒரு பெண் இல்ல பாத்துக்கோ இல்லையா மன்னா ஆம்பளை பிள்ளை இருந்து என்னையா செஞ்சிட போறாங்க என்ன செய்ய போறா ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்யும் ஊரூரா சுத்திட்டாலையும் பெத்த தாய் தாப்பனுக்கும் உடம்புக்கு சரியில்லைனா 4 கம்பி ஒரு கேமரா ஊரூரா சுத்திட்டாலையும் 2 மாத்திரையும் ஒரு காபி தண்ணியும் வாங்கி தந்துட்டு பேருமா பேரும் குடிச்சா குடிக்கல கடக்கட்டும் பெண் பிள்ளைதான் தலையை தூக்கி கொஞ்சமா தண்ணி பெத்த தாய் தகப்பனையும் தலையை தூக்கி தண்ணி கொடுப்பார்கள் பார்த்துக்கோ கொடுக்கும் ஆமா அதனாலதான் ஆட்சி பெண் குழந்தைக்கு இருந்து ஆசைப்படுதா கண்ணீரை வடிக்கா பாத்துக்கோ ஏ என் கணவா ராஜமன்னவா எனக்கு இத்த உடம்பதை 7ஆவது பெண்குல எனக்கும் தான் வேணும் சாமி அழுகுவாளம் புலம்புவாளம் அழுகுவாளா ஆட்சி ஆண்டவன் நோகுவாளோ சிவசுந்தரப்பட்ட ரூமே சிவகாமி ஆட்சியவா மன்னவனும் தேவியுமா அது சமயம் யாது ஐயா நம்ம ஸ்தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் போக வேணும் என்று சிவசுந்தர பட்டர் மனைவியும் சிவகாமி ஆட்சியானவளும் வடக்க காசியில இருந்து ஐயா தெற்க கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரம் பத்மநாத ஆலயத்து வரைக்கும் நம்ம போய் பார்த்து சாமியை வணங்க வேணும் என்று ஆட்சியும் ஐயரும் வருகிறார்கள் எங்க வாரா எங்க சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் அள்ளி கொஞ்சம் பணத்தை எடுத்தா கொஞ்சம் முள்ளி கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த சிவசுந்தர பட்டர் மனைவியும் சிவகாமி ஆட்சியானவரும் ஐயா காசியில தீர்த்தமாடி மரிய சேர்வை செய்தோ அங்கிருந்து பயணமாகி அவ எங்க வருவாரானா அங்கிருந்து பயணமாகி எங்க சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் வடக்கே மதுரை மாநகரத்தை சேர்வை செய்து தென்முகமாக வருகிறார்கள் எங்க வராங்க தெற்க கன்னியாகுமரிக்கு வராங்க பாத்துக்கோ வருகிறார்கள் கன்னியாகுமரியிலே நீராடி
அங்கிருந்து பயணமாகி ஆமா அப்படியே நாகர்கோவில் வழியாக ஆமா களியக்காவலை வந்து களியக்காவலை பாதை கூடி எங்கயா வராங்க? எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்கள்? பின்முகமாக அப்படி கூடி வந்து ஆமா நேர திருவனந்தபுரத்துக்கு வராங்க. பார்த்து ஏப்பா திருவன்றத்துக்கு வராங்க. திருவந்தரம் திருவனந்தபுரம் பார்த்துக்கோ. எப்பா திருவந்து அமர்ந்தபுரம். அதுக்கு ஏன் திருவனந்தபுரம்னு வந்திருக்கு? என்னென்ன என் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணே ஆமா திருமாலாக போய் அமர்ந்ததுனாலே அதுக்கு திருவென்றும் திருமால் அமர்ந்த புறத்திற்கு திரு அமர்ந்தபுரம்னு பேர். பார்த்து எப்பா திரு அமர்ந்தபுரம். இப்ப என்ன சொல்லுதாங்க? திருவன்றம் ஒரே திருவந்திரம். ஆமா திருவனந்தபுரம் திருவாண்டரம். இப்ப திருவாண்டரம் தாங்களோ? திருவாண்டரம். அப்படி காலம் கார மாற ஆமா திருவாந்தரம்னு பேர் வந்துருது. பாத்துக்கோ. திருவன்றம்ங்காங்க. நீ சொல்லுவ. திருஅமர்ந்தபுரத்திலே திருஅமர்ந்த பத்மநாத சுவாமியுடைய ஆலயத்துக்கு வந்து ஐயா என்ன செய்தாங்க? என்ன செய்தார்கள்? திரு அமர்ந்த பத்மநாதனுடைய ஆலயத்தில் திரு அமர்ந்த பத்மநாத சுவாமிக்கு முத்தால அபிஷேகம் செய்தார்கள். ஏப்பா முத்தினால அபிஷேகம் செய்தார்கள். ஆமா முத்தினால் அபிஷேகம் செய்து ஆமா அங்க கண்ணீரும் அவளையுமாகவே வடிக்கிறார் சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தர பட்டரும். எப்பா ஆட்சி ஐயருமா வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஏ ஐயா திருவமந்த பத்மநாத சுவாமிய சுவாமி எனக்கு இத்த உடம்புல 7வது பெண் குழந்தை இருந்ததுன்னு சொன்னா இருந்ததே. ஆனா உன் பேரை விடுதம் பார்த்துக்கோங்க. எப்பா உன்னோட பேரவே நான் சொல்லி கூப்பிடுறேன் ஐயா. அந்த இரவு அங்கே தங்கி சிவசுந்தர பட்டரும் மறுநாதனத்துல ஆமா எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க வருகிறார்? அப்படி திருவமந்தபுரம் கடந்தோ நான்கு கோங்கு பெருத்தவன நல்ல மூங்கில் வளைந்தவனோ ஆமா மாயகுரம் கும்பகோணம் சீர்காழி வழியாக ஆமா நேர ஆரிய நாட்டுக்கு வந்தார்கள். எப்பா வருகின்றார்கள் இருவேர்களும். அப்படி ஆரிய நாட்டிலே வந்து ஆமா இருக்குகிற காலத்தில என்ன சுவாமி சிவசுந்தர பட்டர் மனைவியான சிவகாமி ஆட்சியானவா ஆமா அண்டு மாதம் குளிமரந்த அண்டு மாதம் குளிமரந்த குளி கர்ப்பமான குளி மறந்த முத்தும் அவ முருகாம முழுகாம இருப்பாளோ சுவாமி நங்கை அவ குளி மறந்து 40 நாள் கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் 2 மாதம் மொத்தம் 3 மாதம் ஆச்சே. சிவகாமி ஆட்சியவா 3வது மாதத்தில் முத்தா வேத்திடும் முகத்தில் கொடுத்திடும் 4 நல்ல மாதமாச்சு. நயக்கியதொரு மசக்கையான் 5 மாதமாச்சு. அங்கமெல்லாம் தங்க நீர் அரவையரு பூரணம் 7 நல்ல மாதமாச்சு. 7ஆம் மாதத்தீர 7வது மாதத்தீரே ஆட்சி எல உடம்பு ஐயா 7வது மாதத்தீரே எல உடம்பு ஐயா 8 நல்ல மாதமாச்சு. திட்டமுட்டாயிருப்பாள் 9 மாதமாச்சு. போல சுழலுவாள் 10 மாதம் முட்டும் பெற்றோ 10 மாதம் பையங்கி
பைங்கிலியா பத்து மாதம் ஒன்று பைங்கிலியா அப்படி 10 மாதம் மட்டும் போயிட்டு பைங்கிலியா இருப்பானே 10வது மாதத்தில் 10 மாதம் 300 நாள் திகைந்து சிவகாமி ஆட்சியானவள் இருக்கக்கூடிய காலத்தில வயிறோ வலிக்குதன்பா வானாலும் போகுது என்பா இடையோ தளருதுங்கிறா இடுப்பு அறிதம்பா இடையத்தான் தளருதன்பா சொல்லுவா சிவாமி ஆட்சி குறுக்கு அறிதம்பா குடலை புரட்டுதும்பா பாத்துக்கோ எப்பா அவளுக்கு இருக்க முடியல எப்பா நிறமாத்த கற்பிணிலா ஐயரை அழைத்தா ஆமா மருத்துவத்தை அழைத்து வர சொன்னா எப்பா மருத்துவத்தை அழைத்து வர சொன்னா ஏ அம்மா ஏ மருத்துவமே என்ன சுவாமி இங்க வா என் மனைவி இன்னைக்கு 10 மாதம் முட்டும் பெற்று இருக்கா ஏப்பா இருக்கிறா ஐயா ஓ 7வது கர்ப்பமானா ஆச்சு 7வது ஐயா கர்ப்பமா இருக்கா ஆமா 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 7வது கர்ப்பமா இருக்கா ஆமா அவளுக்கு நீ பேர்காலம் பாரு என்றா ஆச்சி இடத்திலே சொன்ன போதே ஆச்சி 6 பிள்ளையும் அடுக்கடுக்கா பெத்தெடுத்தேன் எனக்கு ஒண்ணும் தெரியல 7வது பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு வடியா இருக்கு பாத்துக்கோ என் இடுப்பெல்லாம் அறியுது இடையத்தளருது அம்மா யாச்சி கவலைப்படாதீங்க 6 பிள்ளையும் அழகா பெற்றெடுத்திய இது 7வது பிள்ளையும் அழகா நீங்க பெத்தெடுத்துருவீங்க என்று ஆத்துகிறாள் தேத்துகிறார் ஐயருடைய ஆட்சியுடைய திருமணதையானத அப்பந்தான் பார்த்தா முக்காலிய எடுத்து போட்டா அவன் முகட்டில் ஒரே கயத்த போட்டா நாற்காலிய எடுத்து போட்டா சாமி எடுத்து போட்டா நடவுடத்து கயத்த போட்டா எடுத்து போட்டா எடுத்து போட்டா அப்படி நாற்காலிய எடுத்து போட்டு நடகுடத்தில் உண்டு அம்மா அம்மா சிவகாமியே முக்காலியிலே இருந்துக்கோங்க முகட்டில கயத்தை பிடிச்சுக்கோங்க ஆச்சி உங்களுக்கு கவலை வந்து சிவகாமி ஆட்சியானவ அடிதடியா வயருளைந்து வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை வயருளைந்தோ சாமி கொடிதடியா வயருளைந்து இத்த நல்ல உடம்புலா உடம்பதியில 7வது ஆண்களை பெற்றெடுத்தாக உடம்பதியிலே அப்படி இத்த நல்ல உடம்பதியில 7வது ஆண் குழந்தை ஆட்சி 7வது ஆண் குழந்தையை பெத்தெடுக்கா பாத்துக்கோ ஏப்பா பெத்தெடுக்கிறா அவ கொலைய வலிச்சு வந்து பிறந்திருக்கு ஐயா கர்ப்பப்பைய அடைச்சு வந்து பிறந்திருக்கு 7வது ஆண் குழந்தை பிறந்த குழந்தைக்கு துப்பால் கொடி வலிப்பாரே அவரை
தங்கனையதும் ஓட்டுவாரோ தங்க நல்ல தாம்பூலத்தில் தங்க தாம்பலத்தில் தலவாழ இலையில தூக்கி வச்சிருக்காரு பார்த்துக்கோ. ஏப்பா வைத்திருக்கிறார்கள். ஐயருடைய கையில கொடுக்கா பிள்ளைய பாக்கா. ஆமா அப்பா பிள்ளை எப்படி இருக்கான்? ஏப்பா எப்படி இருக்கான்? செக்க நல்ல சிவப்பழகு ஏ சிகப்பழகு இவன் செந்தூருக்க போட்டழகு ஐயா சிவப்பழகு சாமி வங்கி நல்ல தலையழகு வங்கி தலையழகு வாடாமல்லி நிறமழகு ஐயா தலையழகு சாமி கோர நல்ல தலையழகு கோர தலையழகு குங்குமுக போட்டழகு அவனோ தலையழகு ஐயா சூளும் நல்ல தலையழகு சூளும் தலையழகு அவன் சுருள நல்ல முடியழகு ஐயா தலையழகு வங்கி தலையழக வாடாமல்லி நிறமழக நிறமழக நிறமழகள் ஓர தலையழக குங்குமுக பொட்டழக சூளும் தலையழகன் சுருள முடியழக எப்பா சுருள முடியழகன் ஆணுக்கு ஆணழக எப்பா அரங்கருக்கு ஒப்பிடலாம் ஹரிச்சந்திரனுக்கு ஒப்பிடலாம். ஆமா பெண்ணுக்கு பொன்னழக ஆமா என் பெருமாளுக்கு ஒப்பிடலாம் பார்த்துக்கோ. எப்பா ஒப்பிடலாம். அப்பேற்பட்ட சிவசுந்தர பட்டர் மனைவியானவள் இத்த உடம்புல 7ஆவதும் பெண் குழந்தை பிறக்கும்னு பார்த்தா ஐயா 7ஆவதும் ஆமா ஆம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்கு. இத்த உடம்புல 7ஆவது ஆண்பளை பிள்ளைதான் பிறந்திருக்கு. ஆட்சி கண்ணீரை வடிக்கா இருந்து மூசு மூசுன்னு அழுவுதா. ஐயா இத்த உடம்புல 7ஆவது நம் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டன. இப்போ ஆம்பளை பிள்ளைலாம் வந்து பிறந்திருக்கு. ஐயர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பார்த்துக்கோ. ஏமனா 7 பிள்ளையும் 7 கோயில்ல பூசை வச்சிருந்தா வருமானம் என்ன கிடைக்கும்? ஐயர் ஒரு கோயில்ல பூசை வச்சிருவாரு. மொத்தம் 8 கோயிலா இருக்கு. ஒரு கோயில்ல நாளைக்கு ஒரு 100 ரூபாய் போட்டா அப்போ ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுங்க? ஒரு நாளைக்கு ஒரு கோயில்ல 100 ரூபாய் வச்சு கணக்கு வச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சொல்லு பாப்போம். ஒரு நாளைக்கு 800 ரூபாய், மொத்தம் 8 பேர் சம்பளம். ஒரு ஆளுக்கு 100 ரூபானா 8 பேர் இருக்காங்க. 800 ரூபாய் ஆச்சு. ஓ அப்ப ஒரு மாதத்துக்கு 24,000 ரூபாய் வருது. ஆமா 24,000 ரூபாய் வருது. ஆமா இந்த சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் அப்பமே 24,000 பாத்துக்கோ. ஆமா அதாவது சிவாலயத்துக்கு போனா நம்ம கோயில்ல வசூல் பிரியது வேற பாத்துக்கோ. அது வேற அது வேற. வசூல் பிரியம்னா துட்ல கண்டிப்பா காணிக்க போடணும். போடாங்க காணிக்க போடாங்கனே. பூசாரிக்கெல்லாம் காணிக்க போனா நம்ம குடத்துக்கார பையன்லாம் ஒரு கோயில்ல பூசை வச்சாருன்னு வை, தட்டு நிறைஞ்சிரும். நாம் கொண்டு போற சாக்கே காணாது. அப்படியா? என்னத்தையா செலவுக்குனாலும் காப்பி குடிக்கனாலும் துட்டு தராங்கல்ல. தருவாங்கனே. ஆனா பூசாரிக்கு கண்டிப்பா கொடுக்கணும் பாத்துக்கோ. அது நம்மளுடைய கடமை. ஆமா ஆமா தெய்வ தொண்டு செய்தார்கள். ஏன் அப்படி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கப்படாது. கூடாதுனே. அதனால ஐயர் ரொம்ப மனமகிழ்ச்சியாக சந்தோஷங்களை கொண்டார். இந்த சீரும் சிறப்பாக உள்ள நேரத்தில் பாடும்